ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்னஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பாயில் எக் கட்லெட் தான் செய்ய போகிறேன். அது காம்பினேஷனாக ஒரு கஞ்சி செஞ்சுக்கிறேன், டிஃப்ரெண்ட்டானது இனிப்பு கஞ்சி. அதையும் போய்ட்டு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிக்கோங்க, வதக்கிக்கோங்க. அதோட தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு ஒரு 2 பல்லு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட வந்து வெங்காயம், ஒரு சின்ன துண்டை பீஸாக நறுக்கின பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து நிறைய போடக்கூடாது, கட்லெட்ன்றதுக்காக வேண்டி. நல்ல பாயில் பண்ணின பொட்டேட்டோ போடுற சுட்டி ஒரு 1 மீடியம் இல்லாட்டி 1 பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். இல்லாட்டி அது வந்து போல்ஸ் நீங்கள் பிடிக்கிற நேரம் தட்டுப்பட்டால் அந்த போல் சரியாக ஷேப்புக்கு வராது. சுட்டி வெங்காயத்தை குறைக்கணும், நல்லா வதக்கிடணும். இல்லை அது நல்லா வதக்கினான்ட்டா நல்லா அந்த ஃபைன் ஆகிடும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் உங்களுக்கு போல்ஸ் நல்லா கூட வரும். நிறைய கிழங்கு போட்டு மிச்சம் இது பண்ண தேவையில்ல. அதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்டா, வந்து ஒரு பெரிய கேரட் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கட்டும். நல்லா அந்த பச்சையாக கடிப்படுறமா இல்லாமல் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்ல டைனி பீஸாக இது பண்ணி போட்டேன்ட்டா உங்களுக்கு நிறைய கிழங்கு மட்டும் எட் பண்ணணும்னு ஈக்காது. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு ½ டீஸ்பூன் மாதிரி, அதை விட கொஞ்சம் குறைவாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் தான் போட வேணும், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், மிளகு மட்டும் தான் நான் போட போகிறேன். அளவாக ஒரு ½ டீஸ்பூன் தான் போட போகிறேன். என்ன சின்னாக்களும் எல்லோரும் சாப்பிடணுன்றதுக்காக வேண்டி மிச்சம் ஸ்பைஸியாக செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணின 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் சரி போடலும் பாயில் பண்ணின பொட்டேட்டோ கிழங்கு நல்லா போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா ஃபுல்லாக எல்லாம் நல்லா கிளறிக்கோங்க. கிளறி இதில் வந்து 12 கட்லெட் மாதிரி வரும். சரியா? அது வரைக்கும் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்னஸ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்சரை வந்து நல்லா ஆரோட்டத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஷேப் எடுங்க, மிச்சம் பெருசு எடுக்க வேணும். நான் எக்கும் நாங்கள் வச்சு அதில் வைக்க போகல, இன்னும் பெருசாகிடும். ஸோ அதோட வந்து அந்த ஒரு 3 எக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். 3 எக் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. மிச்சம் பெரிய பீசஸ் வைக்க வேணும், ஒன்றுலாம் வச்சா வந்து அது டூ மச். ஸோ அதில் அந்த காவாசி அந்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி அதோட நல்லா அட்டாச் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதில் ஒரு சீக்ரெட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் செய்ய போகிற எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்பி சிக்கன் பவுடர்னு ஒன்று இருக்குது. கேஎஃப்சி பவுடர் மாதிரி, கேஎஃப்சி சிக்கன் பவுடர் மாதிரி அதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இது வந்து கீழ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிறிஸ்பி பெட்டர் வந்து அந்த சிக்கன் பெட்டர் தான். சரியா? இதை வந்து இதில் தான் மற்றவங்க வந்து பிஸ்கட் தூளில் ஃபஸ்ட்டுக்கு பெரட்டி எடுத்துட்டு எக் வாஷ் கொடுத்து அதுக்கப்புறம் இதில் பிஸ்கட் தூளில் போடுவாங்க. நான் சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக வேண்டி இந்த பவுடரில் நல்ல பிரட்டி எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் இது பண்ணுற மாதிரி பிரட்டி எடுத்துகிட்டு அதுக்கு போகிறோம் எக். ஒரு 1 எக் தான் இதுக்கு போதுமாக இருக்கும். 1 எக் வந்து நல்ல இனாஃப். அதில் 1 எக்கில் 15 போல்ஸ் சரி நல்லா செய்யணும். அந்த எக்கில் கொஞ்சம் முக்கி எடுத்துட்டு அதுக்கு போகிறோம் பிஸ்கட் தூளில் ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் முக்கி எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த மாதிரி. இப்போ நான் எப்பவும் சொன்ன மாதிரி பெட்டிஸ்க்கும் சரி செஞ்சதுக்கு போகிற கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைப்பேன், கீழ்த்தட்டில் வச்சுட்டு தான் பொறிக்கிட்டே போக்கில் தான் எடுப்பேன். அப்போ கொஞ்சம் நல்லா எல்லாம் டைட்டாகவும் எல்லா ஷேப்ஸ் எல்லாம் இறுக்கி உடையாமல். ஸோ அந்த மாதிரி இது செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் பொரிச்சு எடுத்துகிட்டேனும். கொஞ்சம் மிச்சம் பிரட்டிடாதீங்க, சும்மா ஹேண்டில் வச்சு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க, திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல டேஸ்டியாக வரும். பாருங்கள், நான் இப்போ வந்து க்ளோத் தான் யூஸ் பண்ணுறேன், டிஷ்யூ யூஸ் பண்ணலை. டிஷ்யூக்கெல்லாம் செலவழிச்சு கொண்டு இருக்க தேவை, டிஷ்யூ இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு க்ளோத்துண்டு வச்சு அதில் பொரிச்சதை வச்சா எல்லாம் எண்ணெய் வடிஞ்சிடும். அதே போல் இது வந்து ஹெல்த்தியானது. டிஷ்யூ வந்து சில நேரம் ஒட்டிப்படும்.